शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। जीवसंघाताः दृश्यन्ते यतीगताः नर नार सुरागेन्द्र गंधर्वान् जतिधानकाः ते स्वप्नजागरास्तेति केचित् संकल्पजागराः केचित् केवलजाग्रस्थाः चिराज्जाग्रस्थितास्परे घनजाग्रस्थितास्तान्ये जाग्रत्स्वप्नास्थकेतरे क्षीणजागरकास्तेति जीवान् सप्तविधाः स्वताः। உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை 7 விதமாக பிரித்து காமிச்சிருக்காங்க. 7 விதத்துல ஒரு 4 விதம் பந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள், அதுக்கப்புறம் 5, 6 ரெண்டு விதமான ஜீவன்கள் ஜீவன் முக்தி அவஸ்தை இருந்திருக்காங்க. கடைசியில ஒரு பிரகாரம் சொல்றாரு, அந்த அவன் தான் ரொம்ப மேல போவான், அதாவது முக்திக்கு போனவா 7வது பூமியிலே எட்டினவார்கள். இந்த மாதிரி ஜீவன்களை பிரிக்கிறார். அதை இப்ப சொல்லிட்டு வர சொப்னஜாகராகனா என்னன்னா கஸ்மின்ஸ்டி பிரார்த்தனை கல்வி கஸ்மின்ஸ்டி ஜெகதி கொதித்து கேஜித் சுப்தாக சிதா தேவை ஜீவாக ஜீவித தர்மினா. நம்ம இதுக்கெல்லாம் ஒரு கதை ஒன்றுக்கும் சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு ஜீவதோபாக்கியானம் அப்படின்னு ஒரு கதை, அது லீலோபாக்கியானம்னு இன்னொன்று, இந்த மாதிரி பல உபாக்கியானங்கள் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு கல்பத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜீவன் தூங்குறான். தூங்கும் போது சொப்னம் வருது. அந்த சொப்னம் இருந்துட்டே போகுது. அந்த சொப்னத்துக்குள்ள பிரபஞ்சம், அதுக்குள்ள பல ஜென்மாக்கள் இருக்கிறான். அந்த ஜென்மாக்கள்ல பல விதமா அனுபவிக்கிறான், அப்புறம் முடிச்சுக்கிறான்னு வருது. ஒரு எத்தனையோ கல்பங்கள்லாம் அதுக்குள்ள ஓடுறது. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அதாவது அந்த ஜீவாத்மாவுடைய வாசனை இவ்வளவு பிரபலமாக இருக்கு, அவன் இந்த தூக்கத்திலிருந்து வெளியில வரத்துக்கு ரொம்ப இதா இருக்கு. அந்த வாசனை அவ்வளவு பலமா திருடமாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப கல்பனை அதிகமாக அவனுக்கு போயிட்டு. ஜீவித தர்மனா ஒரு இடத்துல தூங்கிட்டே இருக்கான். தூங்கிட்டு இருக்கும் போது அவனுடைய ஜீவனம் இருந்துட்டே இருக்கு, எங்கேயும் போல அப்படியே இருக்கு. ஆனா அந்த சொப்னத்துக்குள்ள அவன் சுத்தா சிதா தேவைக்கு ஜீவாக ஜீவித தர்மினா ஏ ஸ்வப்னம் அபிபட்சந்தி தேசாம் ஸ்வப்னம் இடைஞ்சது. சொப்பனம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் சத்தியமான அவளுக்கு இருந்தது. இப்ப இருக்கிறவா என்ன சொல்றதுன்னா சொப்ன ஜாகரா. அவ முடிச்சுட்டாரா இல்லையான்னு தெரியாது. தூங்கிட்டா நல்லா தூங்கிட்டு இருக்கா, தூங்கிட்டே முடிச்சுட்டு இருக்கா, தூக்கத்துல முடிச்சுட்டு இருக்கிறவா அப்படின்னு ஒரு விதம். அப்ப இன்னொரு விதம் என்னன்னு கேட்டா சொப்ன ஜாகரகா புரோக்தாக சிறு சங்கல்ப ஜாகரா. இவ ரொம்ப தூங்கல, மொத்தமா தூங்கிட்டு அப்புறம் சொப்பனம் பார்க்கிறவா. இது ஒரு தூங்கல முடிச்சுட்டே சொப்பனம் பார்க்கிறவான்னு இன்னொரு விஷயம். முடிச்சுட்டே சொப்பனம் பார்க்கறதுன்னா திரும்ப சங்கல்ப ஜாகரான் கஸ்மின்ஸ்டி பிரார்த்தனை கல்பே கஸ்மின்ஸ்டி ஜெகதி கொதித்து அனுகிரகவ ஏவ அந்த சங்கல்பராக நானா விருஷிதாவாக மனோராஜ்ய வசானுதாக சங்கல்ப தார்ஷ்யமாபன்னாக கரிகாகிராம. முதல்ல சொன்னவா நிஜமாவே தூங்கிட்டா, தூங்கி சொப்பனம் பார்த்துட்டா. இவா தூங்கல, முடிச்சுட்டே தெரிஞ்சு அவளுடைய மனசு கல்பனை பண்ணிட்டே சும்மா இருக்காது இல்லையா. மனசு எதையாவது ஒண்ணு நினைச்சுட்டே இருக்கும். ஆனா இவாளோட தியானம் இருக்கு, தூங்காமலே அவள் தியானம் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல கல்பனை பண்ணிட்டே இருக்காரு. அந்த கல்பனா வசாத்து இவா பெரிய சிருஷ்டியை உண்டு பண்ணிட்டு அதுக்குள்ள சம்சாரம் பண்ணிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விதமான ஜீவனம். இவாளும் சம்சாரிகள் தான். ஆனா இவாளுடைய சங்கல்பம் வாசனை ரொம்ப திருடமா இருந்ததுனால இவா நிஜமாவே அதை பார்க்கிற மாதிரி இவாளுக்கு ஒரு அனுபூதி ஏற்படும். 3வது யாருன்னு சொன்னா கேவல ஜாகரா.
அவ தூங்கல, முடிச்சுட்டு எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்கலாம். ரொம்ப அதிகப்படியான கல்பனைகள்லாம் இல்லாம இருக்கா. ஜீவா ஜீவிதஜா லோகாக இன்னும் கேவல ஜாகரம் பிராசம்யேன அவதீர்ணாஸ்தே பிரம்மணோ விதிதாத்மனா புரோக்தா கேவல ஜாகரியாக பிராகுற்பத்தி அவிகாரம். அவன் இல்லாத வஸ்து புதுசா உற்பத்தி பண்றது இல்லை, கல்பனை பண்றது இல்லை. குழந்தைகள்லாம் வஸ்து தன்னை கலந்து பார்த்தா இருக்கிற வஸ்து எப்படி இருக்கோ அப்படியே அது தெரியும். அதுக்கு மேல ஒன்றும் புதுசாக கல்பனை பண்ணி இதை பார்க்கறது இருக்கிறது பார்த்துட்டு இருக்கா, அதை வச்சு விவகாரம் பண்ணிட்டு இருக்கா. ஆக இவ தூங்கலை, புதுசா ஒன்றும் கல்பனையும் பண்ணல. இப்படி சில பேர் இருக்கா. இப்போ அடுத்தடுத்த ஜீவர்கள்லாம் கொஞ்சம் ஞானத்துக்கு கிட்ட வரவாளாக இருக்காங்க. முதல்ல சொன்ன ஜீவா தூங்கிட்டு சொப்னம்னா அப்படி ஒரு சொப்னம் பார்த்துட்டு இருக்கா, தூக்கத்துல இருந்து. ரெண்டாவதா தூங்காமலே கல்பனம் பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய மனசை இதை பண்ணிட்டு இருக்கு, வேலை பண்ணிட்டு இருக்கு. மூணாவதா கல்பனை பண்ணல, இருக்கத்தை இருக்கபடி பார்த்துட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஆத்மஜானத்துக்கு வரல. பூயோ ஜன்மாந்தரகதாக தைவ ஸ்திரஜாகராக கச்சந்தே பிரபுமாயாதாக காரியகாரண காரணம். நாலாவது பிரகாரம் ஸ்திரஜாகராக அப்படின்னு, அதாவது பல ஜென்மாக்கள்லயே இருக்கிற வஸ்துவை இருக்கிறபடி பார்க்கிறதுங்கிற பிரகாரம் உள்ளவா ஸ்திரஜாகராக, ரொம்ப காலம் வைத்திருக்கிறவா அப்படின்னு அர்த்தமா. இதனாலும் பத்த ஜீவார்கள் பத்த ஜீவாத்மாக்கள்ல இந்த 4 விதமாக பிரிச்சார். அதுக்கப்புறம் தைவ துஷ்கிருதாதேசார் ஜட ஸ்தாவரதாங்கதாக கனஜாகிரத்தையா புரோக்தாக ஜாகிரத்து கனதாங்கதா. சாதாரண ஒரு இது சொல்லுது, மற்ற பிராணிகளை விட இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் அந்த சைத்தன்யம் வச்சு ரொம்ப அல்பமாக பிரதிபலிக்கிறது. மற்ற விவாதத்தை ரொம்ப பிரகாசமா பிரதிபலிக்கிறது. அவளுடைய ஞானங்கள்லாம் பிரதிகமா விவகாரத்துல தெரியுது எல்லாருக்கும். ஆனா செடி கொடிகளுக்கும் ஞானம் இருக்கு. ஆனா அந்த சம்ஞானம்னா அது உள்ளுக்குள்ள சமயம் இருக்கு, வெளியில விடுவாக அது பிரகாசிக்காது. இப்ப நாங்க சொல்றவா இருக்கோம் இவ்வாறும் அதை போல, அதாவது இவ்வாறு விவகாரங்கள்லாம் இந்த மாதிரி வெளியில தெரியற மாதிரி இருக்கே தவிர வாஸ்தவத்துல இந்த விஷயத்த பார்க்கும்போது பாக்கிய விஷயத்துல இவாவது ஜடம் போலதான் இருந்திருக்கா. இவ ஆத்ம விஷயத்துல இவளுடைய ஞானம் அந்தர்முகமாக போகிறதே தவிர பாக்கியமான பிரபஞ்சத்துல இவாளுக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஏது சாஸ்திரார்த்த, இது கனஜாகிரன்னு சொன்னார். ஏது சாஸ்திரார்த்த சத்சங்க போதிதாக போதமாகதாக பசியந்தி ஸ்வப்னவத் ஜாகிரத் ஸ்வப்னா பவந்தி. இப்ப இவாளை விட இன்னொருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் எப்படின்னு சொன்னா, அவ நல்ல வேதாந்த சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணி அதனால அவளுக்கு போதம் ஏற்பட்டு அவ எப்படி பார்க்கறாங்கன்னா, அவ ஜாக்கிரத்துல இருந்துட்டே பார்க்கறத சொப்னம்னு புரிஞ்சுட்டு பார்க்கறாங்க. சொப்னத்தை பார்க்கற மாதிரி ஜாக்கிரதையே பார்க்கலாம். முதல்ல சொப்னத்தை நிஜமாக பார்க்கின்றதால இப்ப இவ ஜாக்கிரத்தை எதை பார்க்கிறாரோ அதையே சொப்னமாக பொய்யாக பார்க்கிறவாக. இது 6வது. 7வது விஷயம் என்னன்னா, க்ஷீண ஜாக்கிரத் பிரபுதயா துல்யாம் ஏதும் சம்பிராப்த சம்போதாக விக்ராந்தா பரமேஸ்வரே க்ஷீண ஜாக்கிரத் பிரபுதயா துல்யாம் பூமிகாமி கதா. இது 7வது பிரகாரம் அப்படின்னு கேட்டா, அவ விக்ராந்தா பரமேஸ்வரே அந்த பரமம் பரம்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல நின்றுட்டாங்க. அதுக்கு மேல அங்க இரண்டு அகையில அவளுக்கு போதங்கிறது ஏற்பட்டாச்சு. இப்ப இவா இவாளுக்கு ஜாகிரத்தாகத்தான் சொப்பனமாகத்தான் ரெண்டுமே இல்லை. முதல்ல ஜாகிரத்தையே சொப்பனமாக பார்க்கக்கூடிய நிச்சயாக பார்க்கறதுனால அவளுக்கு ஜாகிரதையில சொப்பனம் இருக்குனாச்சு. இப்ப இவாளுக்கு க்ஷீண ஜாகிரத் பிரபுதயா, ஜாகிரத் சொப்பனம் சுசுப்தி எதுவுமே இவாளோட சம்பந்தப்பட்டதில்லை. சித்த பரமாத்ம சுரூபத்துல இருக்கிறவாளாக சில பேர் இருக்கிறாங்க. இப்படியாக 7 விதமாக நான் படிப்படியாக அந்த ஜீவன்களை உனக்கு சொல்றேன். படிப்படியா ஏறி நாமளும் அந்த கடைசி பூமிக்கு போகலாம். இது சப்தவிதோபேதா ஜீவானாம் சகிதா தவ சமுத்திரானாமுகமயா புத்தா ஜெயஸ்வரோபவா. எத்தனை ஜீவன்கள் சமுத்திரம் மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல 7 விதமா பிரிச்சு இப்படி படிப்படியாக வேலை ஏறலாங்கிறது உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன்.
இதை தெரிஞ்சுட்டு ஸ்ரேயப்பரோபவா, இதுல எந்த மாதிரி ஜீவனாக இருக்கிறது உயர்ந்ததுங்கிறத புரிஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது ஒரு பாஷாணோபாசியானம் ஒன்று ஆரம்பிச்சிருக்க. பிரபஞ்சங்கிறது வெறும் தோற்றம் தான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படிங்கிறத நிறைய உபதேசம் பண்ணினார். இந்த விஷயத்தையே திரும்பி சொல்றதுக்கு பலவிதமான உபாசியான சொல்லிட உண்டாச்சு. இன்னொரு உபாசியானம் கதைன்னு சொல்றேன். அது என்னுடைய கதை தான். பாஷாண உபாசியான்னு பேரு. நான் எப்படி இருந்தேன், எப்படி எனக்கு தியானம் வந்தது அப்படிங்கிறத சொல்றேன்னு ஆரம்பித்தார். பதார்த்தஜாலம் சைலாதி யதா ஸ்வப்னே புராதிக இதேவ ஏகம் பரம் யோமா ததா ஜாக்ரத் பதார்த்தபூ பாஷாணாஸ்தானவக்ரேதம் சிறுணு ராம ரசாயனம். நாம பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துவும் மரம், செடி, கொடி, மலை எல்லாமே ஒரே வஸ்துதான். இதேவ ஏகம், வெறும் சைதன்ய ஸ்வரூபம் தான் அது. அதுதான் அது புரிகிறது. பரம் யோமா நீங்க ஜாகிரத்துல பார்க்கக்கூடிய முடிச்சு, இந்த சொப்பனத்துல பார்க்கறது மாத்திரம்தான் சிஸ்வரூபம் இல்லை. முடிச்சுட்டே பார்க்கக்கூடிய வஸ்து கூட எல்லாமே அந்த சைதன்ய ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு பாஷாணோபாசியானங்கிற கதையை இப்ப ஆரம்பிக்கிறேன். கேள்வியா பூர்வம் மலைவதற்கிருஷ்டம் சித்திரம் பிரகிருதமேவற்ற. இந்த கதை எனக்கே நடந்த கதை, நானே பார்த்தது. ரொம்ப ஆச்சரியமான கதை. சொல்றேன். அகம் விதித வேதியத்வா கதாச்சித் பூர்ணமானதா எஸ்து விஷ்ணு இவம் லோக விவகாரம் தனவிதமம். எனக்கு ஒரு ஆரம்பத்திலே தியானம் இருந்தது. தியானியாக இருந்தேன், விதித வேதியனாக இருந்தேன். அதாவது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். பூர்ணமானதா, அதனால எனக்கு பாக்கியமான இந்த விவகாரத்துல எந்த ஆசையும் கிடையாது. பூர்த்தியாக இருந்தேன். ஒரு சமயம் இந்த லோக விவகாரத்தை தள்ளிட்டு வேண்டாம்னு தியாகம் பண்ணிட்டு நம்ம கிளம்பி வேற இடத்துக்கு போடுவோமேன்னு யோஜனை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? சனைர் விஸ்ராமிக்கையே. இந்த லோகங்களுக்கு மத்தியில நான் இருந்தேன்னா எதுவும் விவகாரத்துல இருந்துதான் இருக்க வேண்டியிருக்கு. 4 பேருக்காவது விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு. இதுலேருந்து எனக்கு விசிராந்தி வேணும்னு சொன்னா இவாளை வச்சு தூரத்துல எங்கேயாவது போனா எந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னா எங்க இந்த 5 இந்திரியங்களுக்கும் வேண்டிய விஷயங்கள் இல்லாம இருக்கும். விவகாரங்கிறது என்ன? நம்மளுடைய இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் 5 விதமான விஷயங்களை நமக்கு பிடிச்சி கிரகிச்சு கொடுக்குறது. அதை வச்சு மேல கொண்டு செலுத்தி வந்துள்ளது. 5 இந்திரியங்களுக்கும் உள்ள இந்த சப்தப்படுத்தாத விஷயங்கள் இல்லாத இடமா தேடி பார்த்து அங்க போய் தியானம் பண்ணோம்னா நம்ம சம்சாரங்கிறது தொடாது. அப்படி ஒரு இடத்துக்கு போடலாம்னு யோசனை பண்ணணும். அந்த மாதிரி இடம் எதுன்னு விசாரிச்சு பார்த்து ஆனந்தத்தானதான் தனி விசிராந்திகளே சிறம். விசிராந்தியாக தான் விசிராந்தி. அந்த மாதிரி விசிராந்திக்காக அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏகாந்தார்த்தி சமம் மிருகன் மிக விதம் சிந்திதவானி கத்தி நிச்சயமராது. ஏகாந்தமா அந்த மாதிரி இடம் எது அப்படின்னு யோசனை பண்ணும்போது எனக்கு ஒரு இடம் கிடைச்சது. விரதா கல்வியம் லோகஸ்திதி ஆபாத சுந்தரி நஜாது சுகதாமன்யே கஷ்டத்தி தேனதி. இப்ப நாம இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை. ஏன்னா இதுல பல விதமான விவகாரங்கள் நமக்கு வருது. ஒரு சுகத்தையும் கொடுக்கறதில்லை. சுகத்தை கொடுக்காட்டா ஒன்றும் தப்பு இல்லை. உத்வேகம் எனக்கு எல்லாம் வேண்டாத துக்கத்தை உள்ளுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்துள்ளது தீவிர சந்தேக சேததாக. அதனால இது எனக்கு நான் பார்க்கும்போது என்னுடைய இந்திரியங்கள் இந்த விஷயங்களை பார்க்கும்போது திரஷ்டுவும் இஷ்டாந்த பலப்பிரதாக. அதனால திரஷ்டாவா இருக்கக்கூடிய எனக்கு சில இஷ்டமான பலத்தையும் அனிஷ்டமான பலத்தையும் கொடுத்துடுறது. அதனால இது நமக்கு வேண்டாதது. இதை தள்ளிட்டு போகணும். எங்க போகலாம்? தஸ்மாத் சமஸ்த சித்தேந்திர தேவ தைத்தியாதி துர்கமும் சுப்பிரவேசம் உண்டோ கத்வா கண்டோக்கிய ஆத்மான ஆத்மனா. நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல சித்தால் வர முடியாது. இந்திராதி தேவத்தைகள் அங்கெல்லாம் வந்தாலும் நமக்கு தெரிஞ்சுதான் ஏதாவது பேசி கொடுப்பா. அவங்களோட விவகாரம் ஏற்படும்.
அதனால இவாளெல்லாம் கூட போக முடியாத ஒரு இடத்துக்கு சுப்பிரதேசமும் இதோ கத்வா அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு போய் சந்தோக்கிய ஆத்மானம் ஆத்மனா என்னுடைய ஆத்மாவை நான் ரட்சிக்கின்றதாக ஆத்மா இவாளுக்கு நடுப்புற இருக்கா என்ன ரட்சிக்க முடியாது, என்ன பார்க்க முடியாது. அங்க போய் என்னை காப்பாற்றிக்கணும். காப்பாற்று அதிர்ஷ்ட சர்வபூதானாம் எந்த பிராணிக்கும் நான் திருஷ்யமாக ஆகக்கூடாது, யாருமே என்னை பார்க்கக்கூடாது. நிர்விகல்ப சமாதிதான் நிர்விகல்ப சமாதியில உட்கார்ந்துடணும். அகம்பிரஜான சமாதி அப்படின்னு சொல்றாரு. அந்த சமாதியில இருந்து சமே ஸ்வச்சே பதே சாந்தே ஆகே விகத வேதனம் வாக்கிய விஷயத்தினுடைய சம்பந்தமே இல்லாமல் அதனுடைய ஞானமே இல்லாமல் சமாதியில நடத்திருக்கணும். தஸ்மாத் ஒரு பிரதேசத்தால் அத்தியம் சூன்யதாங்கிறதா இந்த விவகாரம் எதுவுமே இல்லாமல் விவகார சூன்யமாக அப்படி ஒரு இடம் எங்க இருக்கும். எத்தனைக்காக ந அனுபவத்தை பஞ்ச வாக்கியார்த்த வேதனாக 5 வாக்கியார்த்த வேதனா 5 விஷயங்கள்னால 5 விஷயங்கள் கிரகிக்கப்படுவது. இந்த 5 விஷயமே இல்லாத ஒரு இடம் எங்க இருக்க முடியும். சரி, இல்லாத இடமா இருக்கணும்னு அவசியம் உண்டா? ஜனங்களை விட்டு போனால் இந்த மனுஷாவை விட்டு பிரிந்து போனா மாத்திரம் போறாரா? ஏன் இந்த 5 இந்தியங்களுடைய விஷயங்களும் இல்லாத இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறதுன்னு அவருக்கே ஒரு சந்தேகம் கேட்டா அதுக்கு பதில் அவரே சொல்லல. இல்ல, மனுஷால் மாத்திரம் இருக்கிறதுனால நமக்கு சம்சாரம் வந்து இல்லை, பல விஷயத்துல சம்சாரம் வருது. எப்படின்னா சப்த காரண வாரி எந்த பூதவும் சாதி சமாந்துலாக சோகையின்றி அத சன்சுப்தாக தஸ்மான்மை விரையகா அரையகா. ஏன்னா அவர் யோசிச்சு பார்த்தாரு, எங்க போய் பார்க்கலாம், எங்கேயாவது மலைக்குள் போடலாங்க, நகரத்தெல்லாம் மலையில மனுஷெல்லாம் இருக்க முடியாது, அங்க உனக்கு சௌசமா இருக்கலாமே அப்படின்னு கேட்டா இல்ல, விரையகா அரையகா அந்த மலைகள்லாம் என்கிட்ட கூட்டுறது அங்க ஏகப்பட்ட சத்தங்கள் இருக்கு, நிறைய சத்தம் இருக்கு. அதாவது மரங்கள்லாம் அசைகிற சத்தம் வரும், காற்றடிக்கிறதுல ஜலங்கள்லாம் கொட்டுற சத்தம் கிடைக்கும் வரும், நிறைய இந்த பட்சிகள் மிருகங்கள் இதெல்லாம் சத்தம் வரும். இந்த சத்தங்கள்லாம் என் காது ஏற்று விடுவேன், அந்த காதை கிரமிச்சு விடுவேன். கிரமிச்சுட்டா என்ன ஆகும்? அதனால மனசுக்கு கோபம் வந்துடும். அந்த பிரபணேந்திரியத்துக்கு ஒரு விஷயம் நினைச்சு கொள்ளுவாங்க. நினைச்சுன்னா மனசு வந்து சில சமயம் அழகா இருக்கேன்னு சொல்லி ரசிக்க ஆரம்பிக்கும், சில சமயம் பயமா இருக்கேன்னு சொல்லி கவலைப்படும். இப்படி பார்க்கும்போது அந்த மனசுக்கு சோகங்கிறது ஏற்பட்டுடும். அதனால மலைகளுக்கெல்லாம் போகக்கூடாது. நானாவிதா நகேந்திரானாம் அந்தரா வலிதாதனி. இன்னும் மலை மேல வேணாம் மனுஷா இருக்க மாட்டான். 2 மலைநிஷ்டம் நெருப்பட எங்கேயாவது சரியான இடம் இருக்குதுன்னா சமபூமி இருக்குதுன்னா அங்க மனுஷால் இருந்துட்டே இருக்கலாம். அவளும் மேல வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். மனுஷாவை விட்டு நாங்க தனியா போனதுங்கிறது முடியாது. எங்கேயாவது ஜலத்துக்குள்ள போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டார். ஜலத்துக்குள்ளேயும் கேட்டார் மனுஷாவுக்கு. என்னன்னா ஜனங்கி ஜலச்சரையில் வியாப்தாக சாகராக நிலகுக்கையா, சமுத்திரத்துக்கு அடியில் உட்கார்ந்து விடலாம்னு கேட்டா அந்த சமுத்திரத்துக்குள்ள எத்தனையோ ஜலத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய வாழக்கூடிய பிராணிகள்லாம் இருக்கு. அதனால அதுகளோட நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுடும். அப்புறம் நம்மளால இது பண்ண முடியாது, திருப்பி அந்த சம்சாரமாகவே வரும். சரி, வேற ஏதாவது பண்ணலாமா? குகைக்குள்ள போய் உட்காந்துட்ட சரியா இருக்குன்னு கேட்டேன். மலை குகைக்குள்ள அதுக்கு என்ன சொல்றாருன்னா முடியாது. ஏன்னா காயன் அனில பாங்காரையில் நிருத்தியந்தி ரசிகா கரையில் புஷ்பையில் சசந்தி அகேந்திரானாம் சுகாகா ஜகன கோட்டரா. இங்க வந்து ஆழமான குகைகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த குகைக்குள்ள சில செடி கொடிகள்லாம் இந்த மாதிரி முளைச்சிருக்கான். அந்த செடி கொடிகளுடைய புஷ்பங்கள் அதோடைய வாசனையை கொடுக்கறது, அந்த வாசனையால ஈடுபடுறது, வாசனை கொடுக்கறது, நம்மளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால அங்க போறது சரியா வராது. அங்க நமக்கு ஒரு இன்றியத்துக்கு விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் காற்று வர இடத்துல அந்த ஸ்பர்சம் கிடைக்கிறது. அந்த காற்று மேல படும் போதே அந்த ஸ்பர்சம் நல்லா இருக்கு, முழுமையான காற்று காற்றா இருக்குன்னு ஒரு மனசை ரசிக்கிறது. அதனால இன்னும் சரியா வராது. தப்பா ஆகாசம் ஆசோன்யம் கப்பிச்சு தூர போனதே அத்த சிஷ்டாமி அவசர யோகயுக்தியும் அணிந்திட்டான். அப்ப என்ன பண்ணாருன்னா அவர் தன்னுடைய யோக சக்தியால நேர போகப்பட்ட ஆகாசத்தை, அதாவது ஜலம் இல்லை, பூமி இல்லை, காற்று கூட இல்லைன்னு கூட அந்த மாதிரி இடத்துல நேரம் போயிடும்.
தேவலோகத்துக்குலாம் போறான். நடுப்புற எங்க ஒரு ஆகாச பாதத்துல இருந்தார். அங்க உட்காந்துட்டு சரி இங்க உட்காரலாம், இங்க உட்காந்துட்டா ஒன்றும் கவலை இருக்காதுன்னு நினைச்சா விதி சந்திச்சு யாபோகம் ஆகாசம் அதி நிர்மலம், அதி நிர்மலமாக அந்த ஆகாசத்துக்கு போய் சொல்லிட்டார். ஆனா என்னாச்சு, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து கண்ணை போட்டு சறந்து பார்த்தா அங்க வேற கஷ்டம் வந்துருக்கு. என்ன கஷ்டம் வருதுன்னா, கொதி சமசித்தம் கொதி உத்கர்ஜத் அம்புதம். சித்தா சாரண தேவகணங்கள்லாம் அங்க சித்தாரம் பண்ணிட்டு தெரியும். அங்க மேகங்கள்லாம் கர்ப்பிக்கிறது தெரியுதுதான். சில இடத்துல மேகத்திலேருந்து மழை கொட்டுறது தெரியுது, கிளம்பு கொட்டுறது தெரியுது. இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லா இந்திரிய விஷயமும் அங்கேயும் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் இல்லை. நீங்க எதை வேண்டான்னு சொல்லி மேலே போனான்னு பார்த்தா அங்கேயே அது நிற்கிறது எழுதா போல. இப்ப என்ன பண்றது, இதோ சரிப்பட்டு வரல. சதவும் பூதகலாம் செத்வா தூரத்தரங்களா இதுக்கும் ரொம்ப மேலே போடுவோம். இதெல்லாம் வராததுக்கு அந்த இடத்துக்கு போடுவோம். பிராப்தவானகம் ஏகாந்தம் சூன்யம் அத்தியந்த விஸ்திருதம் அத்தியந்த மந்த பவனம் சொப்னேதி அப்பிராப்த பூதம். அப்பேற்பட்ட ரொம்ப ஒரு தூரத்துல துர்கமான ஆகாச பிரதேசத்துல கொண்ட காற்றே இல்லை, எந்த பிராணிகளும் அந்த சஞ்சாரம் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டார். அங்க என்ன பண்ணார், இருக்கிறதுக்கு ஏதாவது வேணுங்க, இருக்க ஆதாரம் வேணுங்க. நானே கல்பனை பண்றேன், கண்ண மொழியில தியானம் பண்ணாங்க. கல்பிதாக மயாதற்ற குடி பிரகட கோட்டரா. அங்க ஒரு குடிசை, அவருக்கு ஒரு ஆசிரமத்தை அவரே மனசால கல்பனை பண்ணிட்டார். அதுல கொஞ்சமாக இடம் வச்சிருந்தாங்க. ஏன்னா வேற யாரும் உள்ள அவனும் மட்டும் இந்த கல்பனையில கலந்துக்க வந்தாங்கிறதுக்காக கொஞ்சமா இடத்துல வச்சுட்டு அதுல மாத்திரம் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சமஸ்த பூத அகம்யத்துவம் தத்திர சங்கல்பிய சேததா. வேற யாருமே இங்க வர முடியாதுன்னு சங்கல்பம் பண்ணினார். வேற யாருக்கும் இங்க இடம் கிடையாது, நான் மாத்திரம்தான் இருக்கலாம். அகம்யே சர்வபூதானாம் அகமாசம் சதா சதா. இவரே சங்கல்பம் பண்ணிங்க குடிக்கிறது. வேற யாராவது சங்கல்பம் பண்ணி இருக்கா, யாரும் உள்ள வரனாங்க. இவர் அவருக்கு வசதி, அவருடைய மனசை அவருக்கு வசப்பட்டிருக்கு, இப்படித்தான் கல்பனம் பண்ணணும்னு அவர் எப்படி நினைச்சாலும் அதே மாதிரி பண்ணிவிட்டார். பத்ம பத்மாசன சாந்தமனாக பரம மௌனமா பத்மாசனத்தை உட்காந்துட்ட பரம மௌனம், கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை, அப்பேற்பட்ட ஒரு மௌனம். சம்பத்சர சதாந்தேன நிர்ணய உத்தானம் ஆத்மனா. எப்போ இந்த தியானம் கலந்து வெளியில வருதுன்னு சொன்னா சம்பத்சர சதம் 100 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தியானம் கலந்து வெளியில வருதுன்னு சொல்லி கொண்டுட்டார். நிர்விகலிப்ப சமாதிஷ்டா நித்ரா முத்ராங்க ஆகதா. தூங்கினாமா இந்த வகையை உட்காந்துட்டார் சமாதி. இறங்கியது அனுபந்தத்தை கேட்ட பட்டதி கஷ்டா. எப்பவுமே மனசு எந்த விஷயத்த ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கிறதோ, ரொம்ப அதிலேயே ஈடுபட்டு விடுறதோ அந்த வஸ்துவை நேரம் அதை பார்க்கணும். அந்த விஷயத்தை அப்படி தினமாக அப்படி ஏகாக்கிரமா ஒரு விஷயத்தை நினைக்கின்றே இருந்து சொன்னா அந்த விஷயம் அதுக்கு சாட்சாத்காரமாக பிரத்யட்சமாக தெரியாது. அதே மாதிரி இங்க என்னாச்சு, ஆசிரியரின் ஹிருதயத்தே காலதேசம் ஜாதகா சம்பிரபுத்தா அகவன்மேக ஜீவ சமுத்தவேதனா. அப்ப என்னாச்சுன்னா அந்த அத்தனை நாள் ஆச்சு, அத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மனசுல ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. சிசிர க்ஷீணகாத்திர மகாவிவ ரசம் தரோகோ தம் தத்திர வருஷானாம் நிமேஷம் இதை கேள்விகள். 100 வருஷங்கிறது ஒரு நிமிஷம் போன மாதிரி தெரியும், எனக்கு காலமே தெரியல. விகாச மாதோபி காலகதையா பவந்தி ஏகஜியோ மன. எவ்வளவு பெரிய காலமா இருந்தாலும் ஒரு விஷயத்துல அவங்க ஏகாக்கிரனாக ஆயிட்டாங்கன்னா அந்த காலம் போறது அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கதை இன்னும் அனுபவிக்கிறது. தேவன் மத்தியில ராமர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க அகங்காரத்தை எப்படி விட முடியும்? ஏன்னா ஞானி கூட அகம்னு சொல்றான், அஜானியும் அகம்னு சொல்றான். நீங்க இதுவரை பல தடவை சொல்லிட்டு ஞானிக்கு அகங்காரம் கிடையாது, அஜானிக்கு தான் அகங்கிற பாவம் இருக்கு அப்படின்னு சொல்றதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு ஒரு பதில் என்ன சொல்றாருன்னா, ஞானி அகம்னு சொல்றானே தவிர அகம் அவனுக்கு இல்லை. அவனை பொறுத்தவரையில் அகம் இல்லை, ஆனா பேசுற அகம்னு தான் சொல்றான். ஆனா அஜானிக்கு அவன் சொல்றது மாத்திரம் இல்லை, அகங்காரம் கூட இருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத நிறுத்த கொஞ்சம் விசாரம் பண்ணார்.
எங்கள் மத்தியில் இது என்ன சொல்லிட்டு மேலே கொண்டு போறாங்க. நடுப்புற சில விஷயங்கள் வரும். அதாவது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனா ராமர் ஒரு கேள்வி கேட்டுட்டார். கேட்ட சரி இந்த மாதிரிதான் தியானங்களுடைய சுரூபம் இருக்கும், எல்லாமே பரமாத்ம சுரூபம் இன்னொரு ஞாபகப்படுத்தி அப்புறம் கதையை மேலே கொண்டு போறாங்க. அனந்தரம் நவகோஷ குடி கோதவத்தோ முனி தவ தியானா பிரபுத்திய விருத்தம் வருஷத்தை இந்த மாதிரி நடுப்புற வேற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அடுத்தபடி ராமர் கேட்கிறார். சரி நீங்க கதையை நடுப்புற விட்டுட்டு அந்த 100 வருஷம் கழிச்சு நீங்க முடிச்சுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவர் சொல்றார். ததோ தியானா பிரபுத்தோகம் சுத்தவான் தத்திர நிற்பனம். எப்ப நான் முடிச்சுட்டேனோ எனக்கு ஒரு சப்தம் கேட்டது. அங்க மிருது, ரொம்ப மிருதுவான சப்தம். அது எத்த பதம், பதங்கள் பழுத்துன்னு கொஞ்சம் எத்தமாக தெரிகிறது. ஹிருத்யம், மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கிறத அர்த்தம் தான் புரியுது. ஏதோ அர்த்தம் இருக்கு, ஆனா எனக்கு புரியுது. ஸ்ரீஸ்வபாவாதிவ மிருது மதுரம் வா நினாதிவா, ஒரு ஸ்ரீயுடைய குரல் மாதிரி அது தெரிஞ்சிருக்கு. ரொம்ப மதுரமாக இருந்தது. இப்படி இது ஸ்வல்பாங்கத்வா அனுசராதி, ரொம்ப பெருசா அந்த சப்தம் கேட்கல. மயா தத் வாக்கிய மூகிதம், நான் அவர் ஆங்கிலாந்த சமயத்தில் ஒரு சப்தம் இங்கே சப்தம் வரத்துக்கே ஒன்றும் இடமே இல்லையே, நிறைய யாருமே இங்கே கிடையாது, எப்படி இது ஒரு யோசனை பண்ணும் போது என்ன ரோதனம், யாராவது அழகாரா தூரத்திலேருந்து வரா மாதிரி தெரியுது, அதுவும் இல்லை. ஏதாவது சுத்தநஷ்டம் வாசிக்கிறாரா, கிரந்தம் வாசிக்கிறாரா, அதுவும் இல்லை. ஏன் இந்த மாதிரி வருது யோசனை பண்ணாரா. சரி அண்ணா இன்னொரு தடவை பார்க்க வேண்டியது, யாராவது இந்த பக்கத்துல இருந்து வேலை பண்றாரா, சத்தம் போடுறாரான்னு பார்க்கணும்னு பார்த்தாரா. சாம்பிகான் வீக்ஷனா பட்சன் விசோதக சமிஸ்மரா, 10 வீட்களையும் அண்ணா தேடி பார்க்கிறார். யாராவது இருந்து ஏதாவது பண்றாரா, ஒண்ணும் இல்லை. ஆகோ யோஜன லட்சாணி சமதிக்கிரமிய சம்ஸ்திதா. இந்த வியோமாவில நான் எவ்வளவு வியோகம்னா ஆகாசம், ஆகாசத்துல நான் இப்ப எவ்வளவு மேல இருக்கேன்னு சொன்னா 1,00,000 யோஜனம் மேல போயிட்டேன். இந்த இடத்துல வேற யாரும் வரதுக்கு சான்ஸே இல்லை. இப்பேற்பட்ட இடத்துல இந்த சத்தம் எங்கே வந்தது? ஆப்திகள் நெகத்தியாலும் எத்தனையோ நாட்டு விதோகையில திருப்பி பார்த்தாலும் யாரு இந்த சத்தத்தை உண்டாக்குறாங்கிறது தெரியல. அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அப்புறம் திருப்பி கண்ணை மூடிட்டு சாதத்துல விட்டாங்க. பார்த்தா அவர்கிட்ட இருந்தே இந்த சத்தம் வரா மாதிரி அவர் தெரியுது. இப்ப என்னாச்சு, வேற யாரும் இந்த சத்தத்தை உண்டு பண்ணல, இவர்கிட்ட இருந்தே இவர் கேட்கறதுக்கு அந்த இது வந்தது. ஆஹா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மேலே போலான்னு பார்த்தா அங்க போய் தியானம் பண்ணி முடிச்சு கிடைச்ச யாரும் வயதிலிருந்து வேண்டாம், இவர்கிட்டே வந்து சம்பேஸ்வரன் நமச்சாமி ததா ஜீவிதவானிடம் ஆகாச ஏவ பூத்வாகம் ஆகாசேன ஏகதானிகதா. இவருக்கு அந்த தியானத்துல ஆகாச ஜெயம், பஞ்சபூத ஜெயம் எல்லாம் சொல்லியிருக்கா யோகத்துல. அதுல ஆகாச ஜெயம் ஏற்பட்டதுனால இவரே ஆகாசமாக இருந்தது அந்த சப்தத்துக்கு ஒரு காரணமாக ஆயிட்டா. இவர்கிட்டே இது வருது. தேகாகாசிய தானே நீங்க யதாஸ்திதம் ஆகாச குண சப்தார்த்தான் கரோம் ஆகாச கோஷத்தை. தானே ஆகாசமாக இருந்து அங்க ஏற்படக்கூடிய அந்த சப்தம், அந்த வாக்கியம் இதெல்லாம் இவர்கிட்டே வருது. இவர் வெளியில தெரிஞ்சு பார்த்தா ஒன்னும் ஆள கிடைக்க காணல, இவர்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியுது. சரி சொன்ன என்ன பண்ணா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு போவோம்னு பார்த்தார். சிதாகாச வகுரும்னா யாம் ஐக்கியம் வாயுவாம் போனா. இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப ஆகாசத்தோட ஆனதுனால சப்தம் பிடிக்க ஆரம்பிச்சு. இதே மாதிரி நான் வாயுவோட சேர்ந்துட்டேன்னா எங்கிட்டே எனக்கு ஸ்பர்ஷம் வர ஆரம்பிக்கும். அதை சேர்த்துக்கிறேன்னா இது ரூபம் கிடைக்கும். ஒவ்வொரு பூதத்துல நான் என்ன ஐக்கியமாக பண்ணும்போது அந்த எல்லா சப்தஸ்பர்ஷ ரூபர்கள் என்ற விஷயங்கள்னா வெளியிலிருந்து வராம எனக்கு இங்கிருந்தே வர ஆரம்பிச்சுடுவேன். இப்படி சொன்னா மறுபடியும் அதையெல்லாம் எதை வேண்டாம்னு நான் தவிர்க்க பார்த்தேனோ அது திருப்பியும் வருதுன்னு பார்த்தேன். சரி என்ன பண்ணுவான்னு யோசிச்சார். கிரமா தடவி சந்திய புத்தி தத்துவ பதம் கதா. அப்ப அவர் என்ன தோணுதுன்னா திருப்பி பத்மாசனத்துல உட்கார்ந்த சிந்தயித்துவே ஜெகம் எத்தும் தேகம் பத்மாசன சிதா. இதுக்கு காரணம் என்னுடைய தேகத்திலேருந்து நான் என்ன பிரிச்சுக்கணும், பிரிச்செல்லாம் சரியா போயிடும் சொல்லி தேகத்தை தியாகம் பண்றதுக்காக பத்மாசனத்துல உட்கார்ந்தாராம்.
ஞானத்தினால தேகத்தை தள்ளினார். அதுக்கப்புறம் அந்த சித்தம் இருக்க சித்தத்தை தள்ளினார். சித்தத்தை தள்ளிட்டு புத்தியோட இருக்கும்போது புத்தியையும் தள்ளினார். சம்பன்னோகம் சிதாசாவே. இப்ப இவர் சுத்த சைதன்ய ஸ்வரூபமாக இருந்தார். சம்பன்னோக மகாகாசம் வியாபிய அனந்தோச சர்வதா. இப்ப பார்த்தா என்ன ஆகுது கேட்டா, இப்ப இது வசிஷ்டராக இவர் இல்லை. வியாபிய அனந்தகா. இங்க பார்த்தாலும் நான் இல்லைங்கிறது தன்னுடைய ஸ்வரூபம் இல்லை. மகாகாசம் வியாபிக்கிறது. பெரிய ஆகாசத்தை விட வியாபிக்கக்கூடியதாக பெரிய ஸ்வரூபமாக தெரிஞ்சது. அனாகாரோபி அனாகாரா. ஒரு ஆகாரமும் இல்லை, ஒரு ஆகாரமும் இல்லை, ஆனால் சர்வத்துக்கும் ஆதாரமானது. அது சர்வார்த்தாதாரதான். பதா அகம் திரைலோக்கிய விருந்தான். விருந்தம்னா சமூகம். ஒவ்வொரு திரைலோக்கியம் இருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைலோக்கியங்கள் சமூகங்களுக்கு தானே ஆதாரமா இருக்கிறது. அகம் திரைலோக்கிய விருந்தான் சம்சாராணாம் சதானிக்க. பல நூற்றுக்கணக்கான சம்சாரங்கள் பிரபஞ்சங்கள். சக்கர பிரம்மாண்ட லட்சாணி பட்சாணி அகடித்தானி. கணக்கிட முடியாத பிரம்மாண்ட லட்சங்கள், அத்தனை பிரம்மாண்டங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கேன். அதெல்லாம் வியாதிக்கிட்டு தன்னுடைய சொல்லும் இருக்கு. இப்படி தெரிய ஆரம்பிச்சு பரஸ்பரம் அதிர்ஷ்டானி விகஷ்டானி அமலானிக்க நானாச்சார விசாராணி புண்ணியானி எல்லாம் தெரியும். அந்த இத்தனை பிரம்மாண்டங்கள்ல என்னென்ன நடக்கிறது, என்ன எப்படி யாரு மனுஷாரு இருக்கா, எந்த பிராணிகள் என்ன மாதிரி பண்றது, எவ்வளவு சமாச்சாரமும் இவருக்கு தெரியுது. ஆனா இவர் தன்னை எப்படி பார்க்கிறாருன்னா எல்லாத்தையும் ஒரே சமயத்துல இவர் பார்த்துட்டு இருக்காரு, வியாபிச்சு இருக்காரு. ஒரு விஷயம் இருக்காரு. அதுல உள்ள இதெல்லாம் சொல்றாரு. எத்தனையோ பிருத்திவிகள் தெரியுது. சில பிரம்மாண்டங்கள்ல 2 பிருத்திவி இருக்கான், சில பிரம்மாண்டங்கள்ல 3 பிருத்திவி இருக்கு. இப்படி எல்லாம் பல பிருத்திவிகள் கொண்ட பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கு. சில பிரம்மாண்டங்கள் நிர்வேத சாஸ்திரம், வேதம் சாஸ்திரம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். சிலது பார்த்தா வேத முறையே சாஸ்திரம் இல்லை. சிலதை பார்த்தா எப்படின்னா கிருமி கிரம சமாரம்ப தேவாதி பிராணி மந்திஷா. கிருமியிலேருந்து ஆரம்பிச்சு தேவதைகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள். இது எப்படி உங்களுக்கு தெரியுன்றது சொன்னா, ஒரு உருவ பலத்தை பிரசாந்தமாக காமிச்சார். அந்த பலத்துல செகண்ட் நஞ்சு பூச்சி விடுமா. அந்த பூச்சி எவ்வளவு வரும்னா எண்ண முடியாத அளவுக்கு அத்தனை பூச்சி, அவ்வளவு சின்ன சின்ன பூச்சிகள் அந்த பழக்கத்துல வந்துடும். ஒரு உருவ பழத்தை பிடிச்சா அதுல எத்தனை பூச்சி இருக்குன்னு கிடைக்க முடியாத அளவுக்கு பண்ண அளவுக்கு அவ்வளவு சின்ன அந்த கிரீடங்கள் எப்படி வருதோ அது போல அவ்வளவு பிரம்மாண்டங்கள் எனக்கு ஒரே சமயத்துல அந்த உருவ பழத்தை செய்ய ஆரம்பிச்சது. இவ்வளவு பெரிய ஆத்மாவாக தான் உடனே இப்ப பார்த்தா இதுவும் ஒன்றும் நமக்கு சரியாவது. ஏன்னா முதல்ல கொஞ்சமா இருந்தது, இப்ப நிறைய இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சதோகம் அபிதோ பிராந்தா சாதிகம் பிரவிச்சாரையும் பகுகாலம் அகமருத்த சந்தி ஆகாசத்தானும் கதா. என்ன பண்றதுன்னு தெரியாமல் பிராந்தனாகி சரி இதையும் பார்த்துருந்தேன், என்ன பண்றது. அப்ப என்ன ஆச்சு, இவர்களுடைய திருச்சி கொஞ்சம் வெளில போன உடனே கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கும் போது சப்தம் பச்சாத்தம் அஸ்ரௌஷம் அகம் விண்ணாத்மனோபகம் கிரமா புதபதஞ்சா. ஏற்கனவே அவர் ஒரு சப்தத்தை கேட்டாரு, அந்த சப்தம் இப்ப கிடையாது. இதுக்கு மேல போனா எல்லா பிரபஞ்சத்தையும் வியாபிக்கும்படியான ஒரு ரூபம் அவருக்கு கிடைச்சது. ஒரே சமயத்தில் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா மறுபடியும் அந்த சப்தம் கேட்டது. கிரமா புதபதஞ்சா. அதை கவனிக்க ஆரம்பித்த உடனே அந்த பதங்கள் சுத்தமாக ஆகுது. ததா ஆரியாத்வம் ஆதனம். அதுக்கப்புறம் அவருக்கு ஆரியா ஸ்லோகமாக இருக்குங்கிறது தெரியுது. அப்புறம் பார்த்தா பக்கத்துல ஒரு ஸ்ரீ இருக்கா. சப்த தேச பததிருஷ்டி திருஷ்டவான் வனிதாம் அகம். அங்க ஒரு வனிதா ஸ்ரீ இருக்கிறத பார்த்தேன். பார்க்கே கனக நிர்பந்த பிரபயா சாதிதாம்பராம். அழகான ஒரு ஸ்ரீ அங்க. இப்ப என்ன தெரியுதுன்னா யாரு பாக்குறாங்கிறது தெரியுது. ஸ்வரேன மதுரேணைவம் ஆர்யாம் ஆரிய கிராகினி பபாச அகசினம் வாமா மத்பார்க்கே மிருதுஹாசினி. என்னுடைய பக்கத்துல, எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அவ இந்த ஆர்யா விருத்தத்துல உள்ள ஸ்லோகத்தை அவ படிச்சுட்டா. அதுதான் எனக்கு சப்தமாக அந்த கிடைக்கும். எது அகவிக வித்தேதன சம்ஸ்கிருதி கருதி பிரமுக்கியமானாராம் அவலம்பன கட விடத்தினம் அபிநமோடு பவன்யுதமேவ முனே. என்ன சொல்லிட்டார், முனே மகர்ஷியே,
உன்னைத்தான் நான் நமஸ்காரம் பண்றேன். அவந்தமேவ அகம் அபிநவமி, எப்போதும் உன்னையே நமஸ்காரம் பண்றேன். எதுக்காக நீ நமஸ்காரம் பண்ற அப்படின்னு கேட்டால், சம்ஸ்கிருதி சரிவு சம்சாரங்கிற இந்த சமுத்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த சமுத்திரத்துல யாரு மாட்டின்னு இருக்காளோ, அதுல அழித்து தள்ளப்பட்டு போயிட்டு இருக்காளோ, அவளுக்கு ஒரு அவலம்பன தக்க விகசனம். ஏதோ ஒரு மரக்கட்டையை முடிச்சுட்டு வெளியில நீங்கி வரத்துக்கு அவலம்பனமாக அந்த மரக்கட்டை கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நீ இருக்கு. இந்த சம்சார காலத்துல விழுந்து வெளியில நீங்க முடியாம கட்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு அவலம்பனமாக நீ இருக்கு. அதனால உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணேன். அகதுச்சித ரிஷ்ட சேதன அகத்து, அதாவது சக்திக்கு இந்த சம்சாரத்துல இருக்கிறது உச்சிதமே இல்லை. அகத்துகளுக்கு தான் உச்சிதம். அப்படின்னா என்ன, ஞானிகளுக்கு சம்சாரங்கிறது வராது, அஜ்ஞானத்துக்கு தான் உச்சிதமான சம்சாரம். ஆனால் அந்த அஜ்ஞானிகளும் இந்த சம்சாரத்துல சிரமப்படும் போது இதிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற இது அவளுக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு அவலம்பனமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒன்ன நான் நமஸ்கரிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தில். இக்கியாட்டன்னு அகம் ஆலோசிய தாம் சாரு வதனத்வனாம். அவர் சொன்னது என்னன்னு புரிஞ்சு கொடுக்கும். ஆனா நான் ஒன்றும் லட்சியம் பண்ணல. இதுக்கு மேல அவர்கிட்ட ஏதாவது எழுதி கொடுத்தோம்னா நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி கலநேயம் சிம் அனையா இது அனாதிருஷ்டி இவ காண்கிறா சொல்லிட்டா அவன் முடிஞ்சு போச்சு, அவதான் முடிஞ்சு போச்சுன்னு வேற கலந்து போயிட்டான். கதத்தாம் பிரகிருதாம் சிந்தாம் அலம் உத்திருத்திய சேதாம். அவளும் ஆகாசத்துல நின்றுருக்கா. அவளை பத்தி இந்த சிந்தனை விட்டுட்டேன். அவ யாருன்னு கேட்டா ஜெகன் மாயாம் கலையும் யோமாத்மாவும் அந்த ஆத்மா மாயதான் இருக்கு. மாயா ஸ்வரூபம் இந்த ரூபத்துல வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு இதை சொன்னது. அதை நான் அப்படி புரிஞ்சுட்டு நான் பாட்டு மேல போயிட்டேன். மேல போயிட்டு யாவத்தானி தபோக்ராணி ஜெகந்தி சகலானிக்கும் சூன்யமேவ யதா ஸ்வப்னே சங்கல்பே கதனே ததா. மறுபடியும் அந்த இப்ப என்னாச்சுன்னா, முதல்ல ஒரு தடவை எல்லா பிரபஞ்சத்தையும் பார்த்து அவருக்கே ஒரு குழந்தையாயிடுச்சு. பிரம்மஸ்வரூபமாக போகும்போது எல்லா பிரபஞ்சமும் எங்கிட்ட வந்துருக்கு. அப்ப கொஞ்சம் அவருடைய மனசு அதுல இருந்து போது மறுபடியும் அந்த சப்தம் கேட்டு இப்போ கொஞ்சம் பார்த்தா பக்கத்துல இருக்கு, மாயிலேருந்து ஒரு தெரியுது. இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாயிலேருந்து நம்ம விலகி போகணும்னு சொல்லி விலகி போய் மறுபடியும் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் கதை போயிட்டே இருக்கு. அடுத்த